Hi friends, welcome back to Aiden's Hut. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பர் டேஸ்ட்ல brownie தான் பார்க்க போறோம். இதுக்கு நம்ம பட்டரை யூஸ் பண்ண போறது இல்ல. அதுக்கு முன்னாடி this video sponsored by Buy Mode app. இந்த ஆப்ல நிறைய ஆஃபர்ஸ் போய்கிட்டு இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம brownieக்கு தேவையான dry ingredients எடுத்துறலாம். மைதா 3/4 கப் எடுத்துர்க்கேன். cocoa powder 1/4 கப். Salt ஒரு pinch அளவுக்கு. இப்போ எல்லாத்தையுமே நல்லா mix பண்ணி நல்லா strain பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து double boiling methodல dark chocolate ஒரு 175 grams எடுத்துர்க்கேன். இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு sunflower oil ஊத்திக்கலாம். நான் பட்டர் யூஸ் பண்ணல. இத அப்படியே நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க இது நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இப்போ இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல்ல ரூம் டெம்பரேச்சர்ல 3 முட்டை எடுத்துர்க்கேன். அதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வானிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி blend பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் நல்லா கரைய வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ளஃபியா வேணும்னு இல்ல. இதுல இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாக்லேட் சாஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க இது நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ நம்ம பீட்டரை எடுத்துடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க ட்ரை இன்கிரீடியன்ஸை இதுல கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படியே நம்ம எடுத்து வச்சிருக்க மொத்த ட்ரை இன்கிரீடியன்ஸையுமே கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நம்மளுடைய brownie பேட்டர் ரெடி ஆயிருச்சு. அடுத்து கேக் டின்ல கொஞ்சமா ஆயில் ஊத்தி நல்லா கிரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல இப்போ ஒரு பட்டர் பேப்பர் வச்சு அதையும் லைட்டா ஆயில் வச்சு கிரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இதுல ட்ரை நட்ஸ் குட்டி குட்டியா கிரேட்டர் பண்ணி நான் போடுறேன். இது ஆப்ஷனல் தான், இருக்கிறவங்க போட்டுக்கோங்க. இப்போ அந்த ட்ரை நட்ஸ் நம்ம கொஞ்சம் இந்த பேட்டர்ல போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க கேக் டின்ல இந்த பேட்டரை ஊத்தி நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு தடவை டேப் பண்ணி பேலன்ஸ் இருக்க ட்ரை நட்ஸை இது மேல சும்மா கார்னிஷிங்காக போட்டுக்கலாம். ஓவன் ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக 180 டிகிரி செல்சியஸில் 2 ராடுமே ஆன் பண்ணி கன்வென்ஷன் மோடில் போட்டு 10 மினிட்ஸ்க்கு நம்ம ஆன் பண்ணி விட்டுறலாம். பேட்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே ப்ரீஹீட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம இந்த பேட்டரை ஓவனில் வச்சுட்டு 160 டிகிரி செல்சியஸில் 2 ராடு கன்வென்ஷன் மோட்லேயே ஒரு 25 மினிட்ஸுக்கு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க நம்ம brownie நல்லா பேக் ஆயிட்டு இருக்கு. ஹைட் பாருங்க இப்போ நல்லாவே ஹைட் ஆயிடுச்சு. அது இப்போ நம்ம brownie எடுக்கிறதுக்கு டைம் கரெக்டா ஆயிடுச்சு. brownie நல்லாவே பேக் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்க brownie நல்லா பர்ஃபெக்டா வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம். இது கரெக்டா 1/2 kg அளவுக்கு வரும். ஒரு பீஸ் 50 கிராம்ஸ் அந்த மாதிரி இது ரேஞ்சில் வருது. கண்டிப்பா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவும் நம்ம வீட்டில் பட்டர் இருக்கணும்னு இல்லை, ஆயில் யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி brownie செய்யலாம். நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும்.